நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றியடைந்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், மக்கள் ஏலத்தை எடுத்துவிட்டார்கள். திமுகவினர்கள் கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் தங்களுக்கு சுயநலமாக வாக்குகளை செலுத்திவிட்டார்கள். இது ஜனநாயக முறைப்படி நடக்காத தேர்தல் என்று தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகளை திமுக செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிரடியாக கூறியிருக்கிறார். நிச்சயமாக இவர் கூறுவது சரிதானா? அதிமுக இதற்காகத்தான் தேர்தலில் போட்டியிடவில்லையா என்று நாம் பார்க்குமேயானால் ஆமாம் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சியினர்கள் வெற்றியடைய வேண்டும், அதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்தாலும் கூட பரவாயில்லை என்றுதான் நினைப்பார்கள். இந்த நிலையில்தான் 14 அமைச்சர்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரத்திற்காக அனுப்பி வைத்தார். காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற காரணத்தினால் எத்தனை லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்லை என்பதற்கேற்ப ஒவ்வொரு தெருவுகளிலும் திமுகவிற்கு ஆதரவாகத்தான் பணங்கள் விநியோகம் செய்யப்பட்டது என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு கிடைத்த 10,620 ஓட்டுக்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தான் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்றும், கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 2,300 ஓட்டுக்கள் அதிகமாகத்தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் தோல்வி அடையவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம், இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்றும் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரி, இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம் பார்க்குமேயானால், பணத்தை இருந்து அவர்கள் பணத்தை செலவிட்டு வெற்றியை ஏற்படுவதற்கு தனித்தே அவர்கள் போட்டியிடலாமே, ஏன் அவர்கள் தேர்தல் மூலமாக இதை நடைபெற வேண்டும்? தேர்தல் ஆணையம் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளும் எழுகிறதல்லவா? ஒட்டுமொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி பெற வேண்டும், அதற்காக எவ்வளவு கோடி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். திமுகவில் நாயை கூட நிறுத்தினால் வெற்றியடைவதற்கு தமிழக மக்கள் வாக்குகளை செலுத்துவார்கள் என்றுதான் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் திருந்தாத வரை தமிழகத்தில் திமுகவின் அட்டூழியம் ஒழியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக தமிழக மக்கள் மிக மிக மோசமான நிலைமையில்தான் பணத்திற்கு அடிமையாகவும், விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் இவர்களுக்கு ஒரு பாடமாக தற்பொழுது மற்ற தொகுதி மக்களுக்கு இருக்கிறார்கள் என்றும், இதுதான் 2026 நடக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் சீமான் அவர்கள். இந்த தேர்தல் ஒழுங்கான முறையில் நடக்கவில்லை என்று சீமான் கூறுவது சரியா என்றால் உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.